இதுதான் விதி. இந்த ஜாதகத்துல பிறந்தவங்க இன்னைக்கு இதே சேம் டேட் ஆஃப் பர்த்ல பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அதே டேட் ஆஃப் பர்த் பிறந்த அத்தனை பேரும் அந்த அன்னைக்கு இறக்க மாட்டாங்க. கர்மான்னு ஒன்று இல்லாமலாம் இல்லை. நம்ம வந்து அதை வேற இப்போ சாமி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வழிபடுறோம் இல்லையா. இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்கள் தெய்வத்தை வழிபடுறாங்க, கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு வழிபடுறாங்க, முகமதியர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் வழிபடுறாங்க. பட் எல்லாரும் இறைவன் ஒன்று தானே. இப்போ எங்கள் தாத்தா இருக்கிறார், ஒரு 10 கோடி ரூபா சத்து சம்பத்து போயிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நான் தான் அனுபவிக்கிறேன். அந்த கீர்த்தி புகழ் புண்ணியம் எல்லாம் நான் அனுபவிக்கும் போது அவர்களுடைய கர்மாவை நான் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது மட்டும் எந்த விதத்தில் கர்மான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கர்மான்னா யாரோ பண்ண எங்கள் முன்னோர்கள் பண்ண தப்புக்கு நான் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும், யாரோ பண்ண பாவத்தை நாங்கள் ஏன் சுமக்கணும், இந்த கர்மா முன்னோர்கள் தொண்டு விடுறது இதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் நானும் கூட அதை யோசிச்சது உண்டு. ஸோ நான் போன ஜென்மத்தில் என்ன நான் நல்லது பண்ணியிருந்தேன் நல்லது அனுபவிக்க போகிறேன், கெட்டது பண்ணால் கெட்டதை அனுபவிக்க போகிறேன். இது எனக்கு எதுன்னு தெரியாது. பட் இந்த ஜென்மத்தில் நான் பிறந்துட்டேன். என் டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த அத்தனை பேரும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. நான் இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஜோசியராக இருக்கிறேன், நான் பேசுகிறேன், கைட் பண்ணுறேன். என்னுடைய சேம் டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறார். இப்போ நான் வந்து ஜோசியை பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் வந்து அது நான் பார்க்குற சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கார், இதே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவர். அதே மாதிரி என்னுடைய ஃபீல்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுனா தான் காசு. இப்போ நான் பேசுனா எப்படி காசு, அதே மாதிரி அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, பேசுனா தான் காசு. டீச்சராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேசுனா தான் காசு. ஸோ என்னுடைய தொழில் பேசுனா காசு. அப்போ என் டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்க அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிற தொழில் இருக்கிறாங்க. அது துறைகள் மாறுபடலாம். பட் என்னுடைய கேரக்டர் நான் பேசுனா காசு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் லாக் ஆயிரும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடையாது. இப்போ என் தொழிலுக்கு முதலீடு தேவையே கிடையாது. அப்போது என்னுடைய டேட்டா பர்த்தில் பிறந்த அத்தனை பேரும் என் தொழில் இருக்கிறாங்கன்னா என்னுடைய தொழில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் ஜோதிடர் பேசுகிறேன். பட் என்னுடைய பேசும் தொழில் சார்ந்த எல்லா தொழிலும் வரலாம் இல்லையா. நீ இப்படி தான் ஜாதகத்தை எடுத்துக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்தது இந்த டேட்டா பர்த்தில் பிறந்து இந்த 6 மாதத்தில் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அதே டேட்டா பர்த்தில் பிறந்த அத்தனை பேர் அதே நாளில் சாகுறாங்களா? நீங்கள் கூட சொல்லலாம் அப்பா அம்மா மாறுபடும் அப்படின்னு. சரி, ட்வின்ஸ் எடுத்துக்கோங்க, இரட்டை குழந்தை பிறகுது. 2 குழந்தைக்கும் ஒரே அப்பா அம்மா தான், ஒரே கருதான் தரிக்குது. மீறி போனால் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன டெலிவரி ஆகும். அவங்களோட லைஃப் ஒரே லக்கணம் தான் வரும். நீங்கள் சொல்கிற இந்த லக்கணமெல்லாம் மாறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. மீறி போனால் அந்த 5 நிமிஷம் என்ன ஆகும், 1 டிகிரி to 1.5 டிகிரி மாறும் லக்கணம், அவ்வளோதான். மற்ற எதுவும் மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அவங்க எல்லாத்தோடைய லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கர்மான்றது ஒன்று வேலை செய்யும். அவங்களுடைய கர்மா என்னவோ அதுதான் வேலை செய்யும். ஸோ அந்த ஒரே நாளில் பிறந்தவங்க அத்தனை பேரும் ஒரே நாளில் தான் இறந்து போவாங்க அப்படின்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதெல்லாம் தான் கர்மா. கர்மான்னா என்னென்னு உணரணும் அப்படின்னா இதுதான் விதி. இந்த ஜாதகத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு இதே சேம் டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அதே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த அத்தனை பேரும் அந்த அன்னைக்கு இறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் கர்மனே நான் ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஜோதிடத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற அறிவியல் அது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் ஒரு சாரார் வந்து நம்ம அறிவியலாகவே பார்க்குறோம், ஒரு சாரார் அதை ஆன்மீகமாகவே பார்க்குறாங்க. ஸோ இங்கே ரெண்டுக்குமே ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ இந்த அறிவியலாக பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் தானே, 2 2 4 தானே, யார் கூட்டம் 2 2 4 தானே வரப்போகுது. அப்போ நம்ம இந்த டேட்டா பர்த்தில் இந்த லக்கணத்தில் பிறந்த இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா சேம் அதே டேட்டா பர்த்தில் பிறந்த அத்தனை பேர் அதே மாதிரி இறந்து போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு விடை கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நடக்கவும் நடக்காது. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் வேறு வேறையாக இருக்கலாம், அது நமக்கு தேவையும் இல்லை. பட் அவங்களுடைய ஒரிஜினல் இண்டிவிஜுவல் ஜாதத்தை மட்டுமே அனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்னொரு சொல்லலாம், இல்லை அவருடைய மனைவி வேற, எல்லாத்துக்கும் மனைவி வேற, அவங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகம் பேசுகிறேன். நான் அந்த டாப்பிக்கே வரல. நான் சொல்ல வர்றது என்னுடைய ஜாதகம். இப்போ நான் இறந்து போகிறேன் அப்படின்னா என்னுடைய சேம் டேட்டா பர்த்தில் பிறந்த அதே டைமில் பிறந்த அத்தனை பேரும் அதே நாளில் இருக்கணும். என்னுடைய கர்மா இன்னைக்கு இதாகி போச்சு. ஸோ என்னுடைய கர்மா வந்து பாசிட்டிவாக இல்லை, அதனால நான் இறந்துட்டேன். என்னுடைய கர்மாவுக்கு நான் இந்த இடத்துல கர்மான்றது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்பணும் அப்படின்னா இதைத்தான் நம்பணும். ஏன்னா அறிவியல் ஆன்மீகம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு நிறையா பேர்த்துக்கு வர குழப்பத்துக்கு ஒரு ஜென்ரலான விடை வந்து கர்மா அப்படின்றது தான். இப்போ டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றிருந்தா நான் தான் காப்பாற்றினேன், நான் தான் என்னுடைய 3 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணேன், என்னுடைய கேரிங் தான், என்னுடைய அறிவு பயன்படுத்தினேன், திறமையால தான் இந்த பேஷண்ட்டை காப்பாற்றினேன் எல்லாமே சொல்லுவார். பட் அந்த பேஷண்ட்டு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்கிற வாசகம் என்ன, கடவுள் கைவிட்டார், விதி முடிஞ்சு போச்சு. நம்மளும் அதானே சொல்கிறோம். நீங்கள் டாக்டர்ஸ் விடுங்க, நம்மளும் அதானே சொல்கிறோம். என்ன பண்ணுறது,
அவன் விதி முடிஞ்சு போச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விதின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விதின்றது தான் கர்மா. ஸோ கர்மா என்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, கர்மான்னு ஒன்று இல்லாமலாம் இல்லை. நம்ம வந்து அதை வேற இப்போ சாமி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வழிபடுறோம் இல்லையா? இப்போ இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்கள் தெய்வத்தை வழிபடுறாங்க. கிறிஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு வழிபடுறாங்க. முகமதியர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் வழிபடுறாங்க. பட் எல்லாரும் இறைவன் ஒன்று தான் நம்புறோம். அந்த மாதிரி விதி அப்படின்றது வந்து ஒன்று. அது எல்லாரும் ஒவ்வொரு ரூபத்தை வச்சுக்கிறோம். ஒருத்தர் கர்மான்றோம், ஒருத்தர் விதின்றோம், பிராப்தம் அப்படின்றோம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிராப்தம் அப்படின்றது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை ஆப்ரேட் பண்ணுது. பட் அதில் ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் தாத்தா இருக்கிறார். ஒரு 10 கோடி ரூபா சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கார். அந்த சொத்து நான் தான் அனுபவிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நான். அது நான் தான் அனுபவிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு சமூக சேவராகி ஒரு பிரபலமான ஒரு மனிதராக இருக்கார். அவருடைய பேரை நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணி நான் அதை வச்சு நான் வளர்றேன். எனக்கு அது ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அடுத்தது எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி. அவருடைய மகன். அந்த கர்மம் நான் அனுபவிக்கிறேன். அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு கெட்டது பண்ணிட்டார். அப்போ அவங்களுடைய பையன் கெட்ட பையன். அப்போ அந்த கெட்டது அதுவும் நான் தான் அனுபவிக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரோ அந்த கீர்த்தி, புகழ், புண்ணியம் எல்லாம் நான் அனுபவிக்கும் போது அவர்களுடைய கர்மாவை நான் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மட்டும் எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இன்னொன்று யோசிப்பாங்க. என்ன அப்படின்னா, அப்போ எல்லாமே கர்மா அப்படின்ட்டா அப்புறம் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிம்பிங்க. அது ஒரு பெரிய கேள்வி வரும். அதாவது நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி நம்ம பிறக்கும்போது நமக்கு இப்படி தான் தலையில் எழுதியிருக்குது அப்படின்றது பதில் நம்ம போகிறோம். அது நம்ம போக வேண்டியது. இப்போ வந்து 40 பிள்ளைங்கள் கொண்டே ஒரு கிளாஸில் 40 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 40க்கும் ஒரே மாதிரி டீச்சிங் தான். பட் எல்லாரும் ஒரே மாதிரி மார்க் வாங்குறாங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர தலையெழுத்து, அவங்களோட ஜனகால ஜாதகம் அது மாதிரி வேலை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் அமையுமே தவிர, இதை நம்ம வந்து பெருசாக வந்து கடவுள் மேலே ஒரு வேரியேஷன் நம்ம கொண்டு போகக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து.